ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் எல்லை மீறிய பயங்கரவாத தாக்குதலை அவர்கள் கடந்த சனிக்கிழமை காலையில் தொடுத்திருந்தார்கள். அந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தாக்குதலின் மூலமாக ஈரானுடைய ஆன்மீக தலைவரும் உச்ச தலைவராகவும் மதிக்கப்பட்ட அயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கொலை தொடர்பான தகவல்களை ஞாயிற்றுக்கிழமை காலையில் உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தி சேவை தளம். அதைத் தொடர்ந்து ஈரானுடைய மக்களுடைய மனோநிலை மிகவும் சோகமானதாக காணப்படுகின்றது. ஈரான் முழுவதுமாக ஒரு கவலை தோய்ந்த நிலை காணப்படுகின்றது. மக்கள் வீதிகளில் இறங்கி தங்களுடைய கவலைகளை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த தாக்குதல் ஈரானில் மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான், அதே போன்ற ஈராக் போன்ற நாடுகளுக்கும் பரவி இருந்தது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் உடனடியாக ஆத்திரம் கொண்ட இளைஞர்கள் பாகிஸ்தானில் காணப்படுகின்ற அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு அதனை அவர்கள் தாக்க முற்பட்டார்கள். அதே போன்று அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் போது பாதுகாப்பு படையினருக்கும் பாகிஸ்தான் இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் சுமார் 9க்கும் மேற்பட்ட அப்பாவி பாகிஸ்தானியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு நிலையம் கூட தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று ஈராக் பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் ஈராக்கில் ஆத்திரமடைந்த மக்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். புல்டோசர்கள் கொண்டு அந்த அமெரிக்க தூதரகத்தினுடைய அவர்கள் சுவர்களை இடிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று அது அமெரிக்க தூதரகத்தில் காணப்படுகின்ற பொருட்களையும் அவர்கள் எரித்து அடித்து நொறுக்குகின்ற காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக அயத்துல்லா அலி கொமைனியினுடைய இறப்பினுடைய தாக்கத்தை தாங்காத மக்கள் பலரும் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிக நுட்பமாகவும் மிக ரகசியமான தகவல்களை சேகரித்ததன் பேரில் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் முக்கியமான தலைவர்கள் கூடி கலந்த ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டிருந்த போதுதான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனால் அரசியல் தலைவர்கள் உட்பட்ட பாதுகாப்பு படை தலைவர்கள் கூட இந்த தாக்குதலின் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அந்த வகையில் இப்பொழுது இந்த தாக்குதலை தொடர்ந்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இரண்டாவது நாளாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படையினர் தெஹ்ரான் மற்றும் இன்னும் சில முக்கியமான பிரதேசங்களிலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரான் மூச்சு விட முடியாத அளவு தொடர்ந்தேச்சான பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் மிகவும் வீரியம் நிறைந்ததாகவும் ஒரு பெரும் பிரதேசத்தை உள்ளடக்கியதாகவுமே இந்த குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அப்பாவி சிறுமிகள் சுமார் 145 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய குண்டு காரணமாக. பாடசாலையில் இருந்த மாணவிகள், இவ்வாறு பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டாவது நாளாகவும் மிக வீரியமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வீர வசனங்களை பேசுவதை விட களத்தினுடைய யதார்த்தத்தை பேசுவோமானால் ஈரான் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய 2 விமானங்களை கூட தாக்கி அளித்திருப்பதாக அதனுடைய ஒளிப்பதிவு காட்சியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த அளவு மிக மோசமான தாக்குதல் ஒன்றை இந்த கூட்டுப்படை தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் ஈரான் மீது மேற்கொண்டு வருகின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. நாங்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஈரான் தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்துக்களுக்கு அப்பால் யதார்த்தத்தை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தகவல்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஈரான் தங்களுடைய எல்லையில் காணப்படுகின்ற முக்கியமான அரபு முஸ்லிம் நாடுகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். சுமார் 11 நாடுகளை இதுவரைக்கும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் பிரதான இலக்காக அமெரிக்காவினுடைய வான்படை தளங்கள், அதே போல அமெரிக்க படைகள் தங்கியிருக்கின்ற இடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக துபாயில் இன்று அவர்கள் ஒரு சிவிலியன்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருந்த கட்டிடத்தை நோக்கி ஒரு தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இது அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினர் அமெரிக்கர்கள் பாவித்த கட்டிடம் என்று நம்பப்படுகின்றது. அந்த கட்டிடத்தை அவர்கள் நோக்கி துல்லியமாக தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு பிரதேசம் ஒன்றிலும் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அந்த பிரதேசம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று துபாயினுடைய மிக முக்கியமான துறைமுகத்தை நோக்கியும் இந்த தாக்குதல், ஈரானுடைய தாக்குதல் விரிவடைந்திருந்தது. இந்த தாக்குதல்களை போலவே குவைத்தினுடைய விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத் உடனடியாக தனது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று குவைத்திலே காணப்படுகின்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளம் ஒன்றையும் அவர்கள் இலக்கு வைத்து தாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று இரண்டாவது நாளாக சவுதி அரேபியாவின் பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதாக செய்திகள் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் இதுவரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் மாத்திரம் ஈரான் தாக்கி கொண்டிருந்தது. இதனை தாண்டி ஐரோப்பிய நாடு ஒன்றையிலும் இன்று ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருப்பது என்பது ஈரானுடைய வல்லமையை பறைசாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சைப்ரஸை நோக்கி 2
ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை செலுத்தி இருந்தார்கள். இந்த 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் பிரித்தானியாவினுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் ஒன்றில் விழுந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே ஐரோப்பிய நாடொன்றையும் அவர்கள் இந்த தாக்குதலிலே இலக்காக ஆக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து கிடைக்கின்றது. அதே போன்று பிந்தி கிடைத்திருக்கின்ற செய்திகளின்படி அமெரிக்க பெண்டகன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த செய்தியின்படி நேற்று ஈரான் மீது அவர்கள் மேற்கொண்ட தாக்குதலின் போது சுமார் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 5 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான எண்ணிக்கையை எந்த ஒரு நாடும் சொல்வதில்லை. இந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், நேற்று ஒரே அடியில் 7 டெல்டா படை வீரர்களை தாங்கள் தாக்கி அழித்ததாக ஈரான் தெரிவித்திருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஷெமைஸ் என்கின்ற பிரதேசத்தை நோக்கி ஈரானுடைய ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்தது. இந்த ஏவுகணையினுடைய தாக்கத்தின் காரணமாக சுமார் 10க்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர்களுடைய தொடர்பு எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. முழுமையாக அந்த கட்டிடம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்து இடிபாடுகளுக்குள்ளால் அவர்கள் சிக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல் பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலில் பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெரும் எண்ணிக்கையான இஸ்ரேலியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்று பல இடங்களிலும் வீரியமான ஈரானுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலின் பல பிரதேசங்களையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலினுடைய முக்கியமான டெல் அவீவ் போன்ற இடங்களில் இருக்கின்ற கட்டிடங்கள் தூள் தூளாக மாறி வரும் குப்பை காடுகளாக காட்சியளிக்கின்றது என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஈரான் தொடர்ந்தும் வீரியமான ஒரு தாக்குதலை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று அவர்கள் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய உண்மைத்தன்மையும் நாங்கள் கட்டாயமாக வருகின்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க இருக்கின்றோம். இந்த யுத்தத்தின் போக்கை மாற்றுகின்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு நகர்வினை ஈரான் செய்திருக்கிறார்கள். அதுதான் ஹொர்முஸ் ஜலசந்தி. உங்களுக்கு தெரியும், சுமார் 52 கிலோமீட்டர் அகலம் கொண்டது இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி. உலகத்தினுடைய எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20 வீதத்திற்கும் அதிகமான எண்ணெய் போக்குவரத்து இந்த பிரதேசத்தினூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த பிரதேசத்தை உடனடியாக ஈரான் இன்று மூடி இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மூடுவதாக அறிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சுமார் 100கணக்கான கப்பல்கள் தரித்து நிற்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அவர்களுடைய எச்சரிக்கையை மீறி சென்ற 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் காரணமாக அந்த 2 கப்பல்களும் தற்போது கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வந்த வண்ணம் உள்ளன. எனவே ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடி இருப்பது என்பது முழு மத்திய கிழக்கு பிரதேசத்திற்கும் மாத்திரமல்ல, உலகத்திற்கும் எண்ணெய் போக்குவரத்து, அதே நேரம் பொருளாதாரம் போன்றவற்றில் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. எதிர்வருகின்ற சில தினங்கள் இந்த யுத்தம் தொடருமானால், ஹொர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானுடைய பிடி அதிகரிக்குமானால் உலகத்தில் பல சக்தி நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். எனவே ஈரான் தன்னால் ஆன முழு முயற்சியையும் செய்துதான் இந்த யுத்தத்தை இப்பொழுது அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த யுத்தத்தினூடாக ஈரான் ஏற்கனவே பல தலைவர்களை இழந்திருக்கின்றது. அடுத்த அவர்களுடைய நகர்வுகள் எந்த அளவு அமெரிக்காவினுடைய நகர்வுகளை முறையடிப்பதாக, இஸ்ரேலினுடைய நகர்வுகளை முறையடிப்பதாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் எதிர்வருகின்ற ஓரிரு நாட்களில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இன்று யுஎஸ்னுடைய அப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி 4 ஏவுகணைகளை ஈரான் ஏவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அந்த கப்பலை பாதித்திருக்கின்றதா, நேரடியாக சென்று தாக்கியிருக்கின்றதா அல்லது இடைமறிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற செய்திகள் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. ஆனால் தாங்கள் தாக்கியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற அடுத்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் கட்டாயமாக இந்த தமிழ் டைம்ஸின் ஊடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலில் நீங்கள் இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவுக்கும் நன்றிகள்.